தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 9வது வாக்கியம், உங்களுக்கு நான் சொல்கின்றேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். நான் பார்க்குறோம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கேட்டால்தான் தெய்வம் தருவாரா? அதல்ல அர்த்தம். நீ கேட்கின்ற பொழுது தெய்வம் தந்தை தருவார். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது டிசம்பர் மாதம் பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்ற ஒரு மாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் வருகிறார்கள், பெற்றோர்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று. பிள்ளைகள் வருகிறார்கள், நவம்பர் மாதமே கேட்கிறார்கள், அம்மா பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று. ஆனால் பெற்றோர்கள் கொடுக்க மாட்டார்கள். பெற்றோர்களுக்கு தெரியும் அது டிசம்பர் மாதம் தான் என்று தெரியும். உடனே இந்த குழந்தை எவ்வளோதான் அழுதாலும் கொடுக்காது. அதே சமயத்தில் அதே குழந்தையானது டிசம்பர் மாதம் வந்த உடனே, அம்மா இதோ பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கேட்கிறார்கள் என்று கேட்கும்பொழுது உடனே அம்மா என்ன செய்கிறார்கள்? பைசா எடுத்து கொடுக்கிறார்கள். அவர் கேட்கின்ற சமயத்தில் இதோ உனக்கு தேவை என்று அறிந்த காரணத்தினால் தெய்வம் அவருக்கு தருகிறார். முன்கூட்டே அவருக்கு தெரிகிறது. அதை நாம் வாசிக்கின்றோம். எங்கே? எசையா புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம். நீங்கள் கேட்கும் முன்னரே தெய்வம் அறிந்திருக்கின்றார். அதை தான் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். நீ கேட்கும் முன்னரே தெய்வம் அறிந்திருக்கின்றார். அப்படி என்றால் கேட்கும் முன்னரே அனைத்தும் தெய்வம் அறிந்த தெய்வம் நாம் கேட்கின்ற வரைக்கும் காத்து கொண்டிருக்கின்றார். கேட்டவுடனே இது அவர் தருகின்றார். இது உனக்கு தேவை என்று அறிந்த காரணத்திலும் தருகின்றார். அதே சமயத்தில் எந்த அர்த்தத்தில் தான் அப்போ நான் கேட்க வேண்டும்? இறைவனிடத்தில் நான் கேட்க வேண்டும், இறைவனுக்கு உகந்ததாக கேட்க வேண்டும். இந்த பிள்ளையானது கேட்கின்றது, அம்மா ஃபீஸ் கட்ட வேண்டும். தெரியும், பெற்றோர்கள் தெரியும், இது ஃபீஸ் கட்ட நிமிடங்கள், இது ஃபீஸ் வேண்டும், இந்த மகளுக்கு படிப்பதற்கான ஃபீஸ் கட்ட வேண்டும். அறிந்த காரணத்தினால் எவ்வாறு தாய் கொடுத்தாலோ அதே மாதிரி இது உனக்கு தேவை என்று தெய்வம் அறிந்திருக்க காரணத்தினால் தெய்வம் தருவார். இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் கேட்க வேண்டும். தாய்க்கு ஏற்ற விதத்தில் நாம் கேட்டால் மட்டுமே தான் கிடைக்கும். அது என்றால் அது எப்படி கிடைக்கும்? தூய ஆவி வழியாக தான் நமக்கு கிடைக்கும். அப்போ ஆவியின் வரங்கள் கேளுங்கள். கேட்கின்ற பொழுது தூய ஆவியை மட்டும் கேட்டாலே போதும். ஆவியானவரே என் மத்தியில் நீ கடந்து வாரும், நான் என்ன கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எந்த விதத்தில் கேட்க வேண்டும், எப்பொழுது கேட்க வேண்டும் என்பதை நீ தாமே என்று வெளிப்படுத்த தந்துள்ளோம். காரணம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். எவ்வாறு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதை மனிதனுடைய ஆவி அறிந்து கொள்கிறதோ அதே மாதிரி தெய்வத்துடைய உள்ளத்தில் இருப்பதை தெய்வத்துடைய ஆத்மாவை அறிந்திருக்கிறது. அவ இறை ஆவியை அறிந்திருக்கிற காரணத்தினால் அந்த தூய் ஆவியானவர் வருகின்ற பொழுது இது அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதான் ரோமியர் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம். நமக்காக தூய் ஆவியானவர் பரிந்து பேசுவார். பண்பந்தர்களே, கேட்கிற போது ஆவியானவரை கேட்போம். அவர் நமக்கு அத்தனையும் நாம் கற்றுத்தருவார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, இதோ கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று நீ சொன்னீர். நான் பலவற்றை கேட்டேன், உலக காரியங்களை மையப்படுத்தி நான் கேட்கின்றேன். இனி அதல்ல, தூய் ஆவியை மட்டுமே நான் கேட்கின்றேன். அந்த ஆவியானவர் என்னிடத்தில் இருக்கிற சமயத்தில் என்ன கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எந்த விதத்தில் கேட்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் எனக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கேற்றபடியே இதோ என்னால் கேட்க முடியும். அந்த ஆவியானவரை இப்போது எனக்கு தாரும் ஆண்டவரே. அதுக்கேற்றபடி நான் வாழ்க்கை வாழ கிருபையை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.